Hi friends, chapter 9 Initial hooks to straight strokes and curves. இதில் double consonants இருக்கும். The liquids R and L frequently blend with other consonants so as to form a double consonant, as in the words pray, blow, drink, glare, fry, fly, or separated from a preceding consonant by an obscure vowel only, as in paper, maker, table, Babel. These consonant combinations are represented by prefixing a hook to the simple shortened characters to indicate their union with R and L. இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் அண்ட் எல்லுக்கு டபுள் கன்சோனண்ட்டாக வரும்போது எப்படி அது நமக்கு ப்ரொனவுன்சியேஷன் வரும், அதுக்கு ஹூக் எப்படி போடணுன்றது தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஆர் ஹூக் டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். A small initial hook written with the right motion adds R to straight stroke. Thus, P, per. இது லெஃப்ட் டு ரைட் மோஷனில் எழுதணும். பி ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ஹூக் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆரோ மார்க் பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு அது எப்படி பெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரோக் போடணும். பியோட ஆர் சேரும்போது எப்படி வரும், பியோட ஆர் சேரும்போது டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க. டியோட ஆர் சேரும்போது டர், டர், சர், ஜர், கேர், கர், இந்த சவுண்ட்லாம் வருது இல்லையா, இந்த சவுண்டுக்கேற்ற ஸ்ட்ரோக்ஸை இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. இது ஆர் வச்சு வந்தது, இந்த இது ஆர் ஹூக்கு. இப்போ எல் வச்சு சேம் அதே தான், ஆனால் எல் வச்சு போடுறாங்க. அங்கே லெஃப்ட்டு டு ரைட்டில் நம்ம ஆரோ மார்க்கு இருக்குது இல்லையா, இதில் லெஃப்ட் டு ரைட்டு டு லெஃப்டில் வரும். இதுதான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி எல்லாமே சேம் தான். பி, பல், பல், டல், டல், சல், ஜல், கல், கல், இதை இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்டு இப்படி தான் வரும். இந்த சவுண்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸில் தான் எழுதணும். பி தனியாக எல் தனியாக அப்படி செப்ரேட்டாலாம் எழுதக்கூடாது. அது சேர்த்து எழுதுறதுக்கு தான் இந்த சாப்டரில் இந்த ஸ்ட்ரோக்ஸு எப்படி வருன்றதை கொடுத்துருக்காங்க. ஆர் ஹூக் டு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். எ ஸ்மால் இனிஷியல் ஹூக் ரிட்டன் இன்சைட் த கர்வ் adds R to a curved stroke. Thus, F இருக்கு இல்லையா, இந்த Fஓட FR சேர்ந்தால் எப்படி வரும், Vயோட R சேர்ந்தால் எப்படி வரும், ஃபர், வர், தர், தர், ஷர், ஜர், மர், நர், இந்த ப்ரொனவுன்சியேஷனில் வந்திருக்க ரெண்டு கன்சோனன்ட் சேர்ந்து வரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம டபுள் கன்சோனன்ட் ஸ்டார்டிங் பேராகிராஃபில், அதுக்குள்ளே தான் இந்த 48th பேஜில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா பிஆர், அந்த பர் ப்ரொனவுன்சியேஷன், அப்புறம் எல் வச்சு ஆர் வச்சு வருது, எல் வச்சு வருது, அப்புறம் எஃப் வச்சு வருது. நெக்ஸ்ட் ஒன், எல் ஹூக் டு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். A large initial hook written inside the curve adds L to a curved strokes. Thus, Fஓட இந்த F and L வரும்போது கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இதில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போடணும். எஃப்எல், விஎல், தல், ஷல். இந்த ஷல் வந்து அப்போர்டாக இருக்கும். மல் அண்ட் நல், அதுக்குள்ள ஸ்ட்ரோக்ஸும் எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே நீங்கள் வந்து எழுதணும். எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே நம்ம எப்போவுமே எழுதுகிற மாதிரி பென்சிலில் லைன் நோட்டில் எழுதணும். ஒரு பேஜ் ஃபுல்லாக, இல்லைன்னா 20 லைன்ஸாவது, மினிமம் 30 லைன்ஸ் அந்த மாதிரி எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த சென்டென்ஸ் நம்ம சொல்லும்போது, பேராகிராஃப் டிக்டேட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளோவில் ஞாபகத்தில் இருக்கும்.
ஸ்பீடாக நம்ம செகண்ட்ஸில் மினிட்ஸில் தான் எழுதுவோம். 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு, 60 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு, இந்த மாதிரி டிக்டேஷன் தான் இருக்கும். அதனால் அந்த ஃப்ளோ நமக்கு ஸ்பீடாக வரணுன்னா இதோட ஃப்ளோ நமக்கு பேசிக்ஸ் நல்லா தெரியணும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக் நம்ம கற்றுக்கும் போதும் அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நம்ம எழுதி பார்க்கணும். ஒரு ஃபுல் பேஜ் இல்லை நமக்கு ஞாபகத்தில் இல்லாதவங்க 2 பேஜ் 3 பேஜ் கூட எழுதலாம். மோஸ்ட்டாக நார்மலாக இருக்கவங்க ஒரு பேஜ் எழுதினாலே போதும். இல்லை எனக்கு ஸ்ட்ரோக்ஸ் ஞாபகம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் ஒரு 2 பேஜுக்கு எழுதணும். அது மோஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எழுதுகிறவங்களுக்கு தான் 2 பேஜ் 3 பேஜுன்றது போனாலும் ஞாபகம் இருக்காது. இல்லை அந்த மாதிரி போய் தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஹெச்ஆர் எஸ்ஹெச்எல் தி டபுள் கன்சோனன்ட் ஷர்ன்றதுக்கு ரைட் சைடில் வந்திருக்கு. நம்ம பர்ரு பார்த்தோம்ல, ஃபர்ரு பார்த்தோம்ல, எஃப்ஆர், அது மாதிரி இது ஷர் எஸ்ஹெச்ஆர். ஷர்ரு ஷல்லு. நம்ம மேலேருந்து கொண்டு வந்த ஸ்ட்ரோக்ஸு கீழே இருக்கும். இந்த ஷல்லுக்கு இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் அப்வர்ட், கீழேந்து மேலே எழுதணும் ஷல் எழுதும்போது. இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கீழேந்து மேலே போகணும். ஸ்மால் ஹூக் டு என்ஜி தி ஹூக்டு ஃபார்ம் represents NG, KR or NG, GR as heard in the words banker, finger. எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 இது கொடுத்துருக்காங்க, பேங்கர், ஃபிங்கர். நெக்ஸ்ட்டு 69 தி ஹூக்டு ஃபார்ம்ஸ் should be called by their syllabic names as per, pal, fur, full, etc. Vowels and double consonants. Vowels are placed and read to the hooked forms as they are placed and read to the simple forms. Thus, pie, ply, apply, lead, leader, leaderless, pity, pretty, Peter, Peterloo, tie, try, trifle, trifler. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸு, இந்த சாப்டரோட பேலன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸில் பார்க்கலாம். நீங்களும் சிறந்த ஸ்டெனோகிராஃபர் ஆகலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.